Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1995ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற பிசினஸ் சர்வீசஸ்னு பார்க்கும்போது டோல்வே கலெக்ஷன், இபிசி அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்பெஷலைசேஷன் பார்க்கும்போது ரோட்ஸ், ஹைவேஸ், பிரிட்ஜஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். இது வரைக்கும் இந்த கம்பெனி 82 பிளஸ் ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் 30 பிளஸ் கிளைண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிசினஸ் வெர்டிகல்ஸை 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டோல் கலெக்ஷன். இந்த டோல் கலெக்ஷன் பிசினஸ் சர்வீசஸ் 11 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரியில் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 2024ல பார்க்கும்போது 24 டோல்வே கலெக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் கரண்டாக 7 டோல்வே கலெக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கம்ப்ளீட் பண்ண டோல்வே கலெக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை இவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் வெர்டிகலான இபிசி பிசினஸ் வெர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா 63 இபிசி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் 20 ப்ராஜெக்ட்ஸ் கரண்டாக எக்ஸிகியூஷனில் இருக்கு. இவங்களோட இபிசி ப்ராஜெக்ட்ஸ் மேஜரா இண்டூர், ரட்லாம் அண்ட் காண்ட்வா ரீஜனில் இருக்கு. இந்த ஆகஸ்ட் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 398 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ படி ரெவன்யூ ஸ்பிளிட் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்த்தீங்கன்னா டோல்வே கலெக்ஷனில் இருந்து மட்டுமே 77.14% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இபிசி இன்ஃப்ரால இருந்து 21.28% அண்ட் ரியல் எஸ்டேட்ல இருந்து 1.58%. ரியல் எஸ்டேட்ல இந்த கம்பெனி ரொம்பவே கம்மியாக தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட மேஜர் ரெவன்யூ டோல்வே கலெக்ஷன் பிசினஸ் வெர்டிகல்ல இருந்து மட்டும் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2025ல இந்த கம்பெனிக்கு மேஜர் ரெவன்யூ கொடுக்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் செகண்ட் மோஸ்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாடு ரீஜன்ல இந்த கம்பெனி பெரிய அளவில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ்ல இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 22.40 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ்ல 83.90 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 71.82 crores சொல்லியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 65 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 70 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்க்கும்போது 3.40 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் டெவலப் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 20.59 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 29.19. ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7540 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல ஸ்லைட்டா டிப் ஆகிருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல பேட் மார்ஜின் 4.44% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் படி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் ஃபிஸ்கல் இயர் 25ல 19.03% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE பர்சன்டேஜ்
16.56% மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.61% மெயின்டைன் பண்றாங்க. இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 19.03% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது உதய் சிவகுமார் இன்ஃப்ரா லிமிடெட், IRB அண்ட் HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இவங்களோட டோட்டல் ரெவன்யூல கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி சின்ன கம்பெனியா தான் இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரலா மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால இன்ஃப்ரா பிசினஸ் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் டோல் பிளாசா மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி வந்து இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது 77 பில்லியன் ருபீஸை அச்சீவ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு இயர் கேட்டகரியில டோல் பிளாசால இருந்து மட்டுமே அதிகமான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் 25ல டோல் பிளாசா செக்மெண்ட்ல இருந்து மட்டுமே மோர் தென் 75% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன் கேஸ் இந்த இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 5 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 7 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 5 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 211 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 130 crores அண்ட் இதுல 97.52 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 8 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 12. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 94.95% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். யூஷுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 25 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 35% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமாட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.